திமுகவில் ஒருவர் கூட நல்லவர் கிடையாதா என்ற ஒரு கேள்வி மீண்டும் மீண்டும் மக்கள் மத்தியில் எழுப்பப்பட்டுதான் வருகிறது. திடீர் திருப்பமாக திமுகவின் முக்கிய அமைச்சர் சிறைக்கு செல்லக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்றே நாம் கூறலாம். 2008ஆம் ஆண்டு வீட்டு வசதி வரித்துறை அமைச்சராக இருந்தவர்தான் பெரியசாமி அவர்கள். முறைகேடாக வீடு ஒதுக்கீடு செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் பெரியசாமி அவர்கள் விடுவிக்கப்பட்டார், எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத காரணத்தினால். இந்த நிலையில்தான் மீண்டும் விசாரிக்க வேண்டும் என ஐகோர்ட் தீர்ப்பளித்தது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடும் செய்தார் அமைச்சர் பெரியசாமி அவர்கள். இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க கோரி விடுத்திருந்தார். இந்த நிலையில்தான் இவருக்கு எதிராக ஆவணங்களும் ஆதாரங்களும் தற்பொழுது அனைத்துமே திரட்டப்பட்ட நிலையில் பெரியசாமி அவர்கள் சிறைக்கு செல்லக்கூடிய நேரம் வந்துவிட்டதாகவும் ஒட்டுமொத்தமாக மூன்றாவதாக அமைச்சர் சிறைக்கு செல்ல போவதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. முதலாவதாக அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி, அதற்கடுத்து பொன்முடி அவர்கள் கடைசி நேரத்தில் தப்பித்து விட்டார். அதனைத் தொடர்ந்து பெரியசாமி அவர்கள் தற்பொழுது சிறைக்கு செல்ல போவதாக தகவல்களும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட இவர்கள் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று அதிகாரத்திலும் ஆட்சியிலும் ஒருபோதும் இவர்கள் கிடையாது. அவர்களது குடும்ப சொத்துக்களை பெருக்க வேண்டும், அவர்கள் செய்த தவறுகளை மறைப்பதற்கு அதிகாரம் வேண்டும் என்பதற்காகத்தான் தற்பொழுது வரை இவர்கள் ஆட்சியை தக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்கள் இனியும் ஒருபோதும் ஏமாற மாட்டார்கள். அதற்கான இறுதிக்கட்ட முடிவு ஏப்ரல் 19ஆம் தேதி தெரிந்துவிடும். தமிழகத்தில் திமுகவினர்கள் செய்த அட்டூழியத்திற்கு இறுதி முடிவை தமிழக மக்கள் நிச்சயமாக செய்வார்களா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். பெரியசாமி அவர்கள் வீட்டு வசதி வரிய துறை அமைச்சராக இருந்த பொழுது செய்த ஊழலுக்கு அவருக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதையும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.